திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சமீபத்தில் விலகினார். இந்த நிலையில தான் பண்ருட்டி சட்டசபை தொகுதியில் நான் நிற்கப் போவது கிடையாது, பண்ருட்டி மட்டுமின்றி வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவது கிடையாதுன்னு திடீர்னு அறிவிச்சாரு. மேலும் அதற்கான காரணத்தையும் அவர் விளக்கியும் சொல்லியிருக்காரு. அதுல திமுக மீது கடும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காரு. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் கலங்கியபடியும் பேசியிருக்காரு. திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருக்காரு. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் போட்டியிட்டு வெற்றியும் அடைஞ்சிருந்தார். ஆனால் இந்த முறை கூட்டணியில் இருந்து வெளியேறியும் இருக்காரு. இந்த நிலையில தான் அவர் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. அவமானப்படுத்திய திமுகவினர் நாம் சட்டமன்றத்தில் சந்தித்த இன்னல்கள், பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள் என்பதை உணர்ந்த நீங்கள் இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாம் இடம்பெற்று பயணிப்போம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பல நிர்வாகிகள் நினைத்திருந்தார்கள். ஆனால் பெரும்பாலான நிர்வாகிகள் அப்படி நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழக சட்டமன்றத்திலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளிலும் நாம் ஈடுபட்ட போது, போராட்டங்களை முன்னெடுத்த போது, தவறுகளை சுட்டிக்காட்டிய போது தமிழ்நாடு அரசு நம் கட்சி நிர்வாகிகளை எவ்வாறு கையாண்டது, நாம் கொடியேற்ற முற்பட்ட போது எப்படி தடுத்து கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டன, நம்முடைய பதாகைகள் கிழித்தெறியப்பட்டன, நம்முடைய தோழர்கள் மீது பொய் வழக்கு புனையப்பட்டது. தலைவனாக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் தான் தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் யார் யாருடன் கூட்டணி சேருகிறார்கள், யார் யார் கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறார்கள் என்று பரபரப்பான செய்தியாக காத்திருந்தது. இந்த சூழல்ல தான் கடலூர் மாவட்ட செயற்குழு, பொதுக்குழு, ஒன்றிய, மாவட்ட அளவிலான கூட்டங்களில் முன்னணி அமைச்சர்களையே வைத்துக்கொண்டு என்னை குறித்தும் எப்போது பார்த்தாலும் கூட்டணிக்கு தந்து விடுகிறீர்கள், நாங்கள் எப்போது எம்எல்ஏ ஆவது என்று திமுக பிரமுகர்கள் பேசினாங்க. கடலூர் மாவட்ட 2 அமைச்சர்கள் முன்னிலையிலும் கடலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வந்த KN நேரு இருக்கும் மேடைகளிலும் என்னை பற்றி பேசியிருக்காங்க. வருத்தப்பட்ட வேல்முருகன் மூத்த அமைச்சர்களாக இருந்தாலும் கூட கூட்டணி கட்சி தலைவரை அப்படி விமர்சனம் செய்யக்கூடாது, இது முறையல்ல, தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அப்படின்னு கண்டிக்காமே இருந்திருக்காங்க. அப்போது வருத்தம் ஏற்பட்டுச்சு. அதே போல் எனது சட்டசபை தொகுதிக்கு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரும்போது அதனை கேவலம் கமிஷன் தொகைக்காக சில திமுக நிர்வாகிகள் நடந்துகிட்டாங்க. அரசு விழா மேடைகளை ஆக்கிரமித்த சம்பவம், ஒரு விழாவில் கோட்டாட்சியரையே அமரவிடாமல் ஒன்றிய செயலாளர் அவரை எழும்பி செல்லும்படி கூறியது, இது போன்ற அரசு விழாக்களில் தலையிட்டு பொங்கல் பரிசு, உதவி தொகைகளை அறிவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. பெரியண்ணன் மனப்பான்மையில் ஆளும் கட்சியின் கடன்நிலை நிர்வாகிகள் முதல் மேல்நிலை நிர்வாகிகள் வரை நடந்து கொண்டது வருத்தம்தான். தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் பண்ருட்டி நிர்வாகிகளை அழைத்து பேசினேன். இனி பண்ருட்டி தொகுதியில் நிற்கப் போவது கிடையாது என்றும் சொன்னேன். பண்ருட்டி தொகுதி மட்டும் இல்லாம வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நான் விடுபட்டு கட்சிக்கு உழைத்த முன்னணி தலைவர்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறேன். மீண்டும் பண்ருட்டியில் இடம் கொடுத்தால் கூட கட்சியின் மூத்த தலைவர்களை நிறுத்துகிறேன். நான் தமிழ்நாடு முழுவதும் கட்சி பணிகளை மேற்கொள்ள இருக்கேன். இதற்காக அனைவரும் பொறுத்து கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கூட்டத்தை ஏற்பாடு செய்ய நிர்வாகிகளிடம் கூறியிருக்கேன் என்று வேல்முருகன் இந்த வீடியோ மூலியமா சொல்லியிருக்காரு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.